நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கே எல்லா வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாவதாக. கவனிங்கள், ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பில் 2 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஒன்று ஆளுகை, ராஜா. இன்னொன்று ஆசாரியத்துவம், அபிஷேகம். ரெண்டும் அதில் இருக்குது. ராஜாக்குரிய அபிஷேகம் இருக்குது, ஆசாரியத்துவத்திற்கான அபிஷேகமும் இருக்கிறது. இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் வேதாகமத்தில் மெல்கிசேதேக்கின் முறைமை. உலகத்தின் ராஜ்யத்திற்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தின் ராஜ்யம் இது ரெண்டும் தனித்தனியாக தான் இருக்கும். அதாவது மத ரீதியான சட்டங்கள் தனியாக இருக்கும், அரசாங்க ரீதியான சட்டம் தனியாக இருக்கும். ரிலீஜியஸ் லா, சிவில் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டும் தனித்தனியாக தான் இருக்கணும். எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டும் ஒரே ஆள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் மத ரீதியான பர்சனாக இருந்து ஒரு மதத்தை உடையவராக இருந்தால் அவர் என்ன செய்வார், அந்த மதத்தை பற்றி கொண்டு இன்னொரு மதக்காரங்களை என்ன பண்ணுவார், கொடுமைப்படுத்துவார், வேதனைப்படுத்துவார். இது இயல்பு. அதனால தான் உலகளாவே எப்படி பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயகத்தில் அரசியல் லா தனியாக இருக்கும், இந்த ரிலீஜியஸ் லா தனியாக இருக்கும். இது ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இது ரெண்டும் தனித்தனியாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், அது இந்த ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமும் ஒன்றாக இருக்கிறது. இதை உலகத்தில் நீங்கள் பண்ண முடியாது, உலகத்தில் உள்ளவங்க பண்ண முடியாது. ஏன்னா இதை பண்ண தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மதத்தை சார்ந்து கொண்டு அல்லது ஒரு கடவுளை பற்றி கொண்டு மற்ற கடவுளை அவங்க அல்லது மற்ற ஜனங்களை, மற்ற கடவுளை சேவிக்கிற ஜனங்களை அவர்கள் வேதனைப்படுத்துவார்கள். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இதை செய்ய தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான். ஆசாரியத்துவத்தையும் ராஜ்யபாரத்தையும் ஒன்றாக கரெக்டா அதை ஃபோக்கஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரே கிங் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இப்போ அவர் என்ன பண்றாரு, அதே மாதிரி தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். வசனம் சொல்லுது, ராஜாக்களும் ஆசாரியராக. மெல்கிசேதேக்கை குறித்து சொல்லும் பொழுது ஆதியாகமம் 14:18 சொல்லுது, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. ஆசாரியன், ராஜா 2 இருக்கு பாருங்க அதுல. அதனால தான் அதுக்கு பேர் மெல்கிசேதேக்கின் முறைமைன்னு பேர். நம்ம எதில் வாசிக்கிறோம், எபிரேயர் 7, 10 எல்லாத்துலையும் வாசிக்கிறோம். அதுக்கு பேர் மெல்கிசேதேக்கின் முறைமைன்னு பேர். ராஜத்துவமும் ஆசாரியத்துவமும் ஒன்றாக இருக்கும். இந்த ராஜ்யத்துவம் ஆசாரியத்துவத்தில் கர்த்தர் முதல்ல ஆதாமுக்கு இதை கொடுக்கும் பொழுது 2 காரியங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆசாரியத்துவத்தையும் ராஜ்யபாரத்தையும் ஒன்றாக கொடுக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:28 வாசிங்கள் பார்ப்போம். பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, இப்ப ஆளுகையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. இது ஆளுகை. அடுத்து 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தோட்டம் என்பது எதை குறிக்கிறதுனா தேவனுடைய சபை. ஏசாயா 5:2 வாசிக்கும். அப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. இது ஆசாரியத்துவம். தோட்டம் என்பது அதுல வேலி அடித்து கற்களை பொறுக்கி இதெல்லாம் நமக்கு தெரியும். அதுல நற்குல திராட்சை செடிகளை கொடுக்கும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான கனிகளை கொடுத்தது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ ஒன்று தோட்டத்தை பராமரித்தல், ஆசாரித்துவம், சபை. இன்னொன்று ஆண்டு கொள்ளுங்கள், பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், இது ஆளுகை. ஆசாரித்துவத்தையும் ராஜ்யபாரத்தையும் ஒன்றா கொடுக்கிறார். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உங்ககிட்டயும் எங்கிட்டையும் அதே மாதிரி தான் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரா. வசனம் தெளிவா சொல்லுது. 1:6 சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின. இப்ப நீங்களும் அதே இடத்துல இருக்கிறோம். எந்த இடத்துல இருக்கிறோம்? அந்த தோட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அந்த தோட்டத்துக்குள்ள, அந்த ஏதேனுக்குள்ள இருக்கிற நாம ஆளுகை செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இப்ப நம்ம ஆளுகை செய்கிறோமா? அதுதான் நீங்க கேள்வி. ஆசாரியத்துவம், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஓகே. அதாவது சர்ச்சுக்கு வருகிறோம், நீங்களும் நானும் ஆராதனைக்கு வர்றதில்ல, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆண்டவரை தேடுகிறோம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவும் தேவனோடய இருக்கணுன்ற ஒரு ஆசையில் இருக்கிறாங்க. எல்லாம் உண்மைதான். அப்புறம் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல ஊழியம் பண்ணுவாங்க, நல்ல ஜீவியம் இருக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நான் பேச விரும்புகிற காரியம் என்னன்னா, இந்த ஆளுகைன்னு ஒன்று இருக்கு பாருங்களா. ராஜாக்களும், ஆண்டவர் சொல்றார், சகலவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். இந்த ஆளுகை இருக்கிறதா? அதான் நீங்க கேள்வி. இந்த ஆளுகை உங்களுக்குள்ள இருக்கிறதா? என்னதான் நீங்க ஆசாரியத்துவத்துக்குள்ள இருந்தாலும், என்னதான் கர்த்தரை நல்லா உண்மையா தேடினாலும்,
ஒரு விதமான, இப்ப அவர் பிசாசை பத்தி பேசினார் இல்லையா, ஒரு விதமான பயம் இருக்கு, அல்லது ஒரு விதமான ஆளுகை இல்ல. பிசாசு நம்மளை பார்த்து ஓடுதா? இப்ப இயேசு ஒரு கிராமத்துக்குள்ள போறாரு, பிசாசு ஓடுது. ஒரு இடத்துல வந்துட்டு வியாதி கிட்ட போறாரு, வியாதி சுகமாக்குது. மரணத்துக்கிட்ட நிக்கிறாரு, மரணம் விழுங்கப்படுகிறது, ஜெயமாய் விழுங்கப்படுகிறது. லாசரு உயிரோடு கூட எழும்புறான். இது நடக்குது பாருங்களேன். இதுக்கு பேர் தான் ஆளுகை. ஏங்க இது பேர் அற்புதம் இல்லையா? அந்த அந்த மரணத்தின் மேல் அதுக்கு பேர் ஒரு ஆளுகை. இப்ப நீங்க இந்த வசனத்தை வாசிங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி ஆதாம் அதை இழந்துட்டார்னு உங்களுக்கு இருக்கு. ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரத்துல 17வது வசனம் வாசிங்க. ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்கு. இப்ப யார் ஆளுகை செய்யறா? மரணம் நம்மை ஆளுகை செய்கிறது. இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. ஒருவனுடைய மீறுதலினாலே, யாரு? ஆதாமை குறித்து இந்த இடத்துல சொல்லி இருக்கிறது. அதே 5ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் சொல்லுது, அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன் 14வது வசனம் சொல்லுது. அப்ப இந்த ஆதாம் வழியாக வசனம் சொல்லுது, ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டிருக்க. இப்ப ஆளுகை யார் செய்யறா? மரணம் செய்து. இப்ப இயேசு கிறிஸ்து லாசருக்கு முன்னாடி போயின்னா மரணம் ஆளுகை செய்தா, இல்ல மரணத்தை இவர் ஆளுகை செய்யறாரா? மரணத்தை இயேசு ஜெயிக்கிறார். அங்க சொல்றாரு, லாசருவே வெளியில் வா. எவீர்வின் வீட்டுக்கு போறாரு, மரணத்தை ஜெயிக்கிறார். வெளியே ஏஞ்சி கையை தொட்டு, சிறு பெண்ணை எழுந்துரு. இப்போ கல்லறையில் போய் அவரை மரணத்தில் படுக்க வைக்கிறாங்க, மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிறார். அப்போ ஆளுகை என்பது என்ன? எதை கர்த்தர் உங்களுக்கு ஆளுகை செய்யும்படி கொடுத்தாரோ அதை ஆளுகை செய்வது. நான் இப்ப இயேசு கிறிஸ்து பிசாச 4ஆம் அதிகாரம் மத்தியிலே ஜெயிச்சிட்டார். அவன் ஓடிட்டான்னு வசனம் சொல்லுது. விலகி போனான், சில காலம் அவரை விட்டு நீங்கி போனான், விலகி போனான் இருக்கு. அந்த இடத்துல பிசாசு சொன்ன எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். இயேசு என்ன சொல்றாரு? சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்றாரு, திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறார். நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றார். அப்ப எப்படி இந்த வெற்றி வந்தது? இன்னொரு மரணத்துக்கே போலியே. உங்களை என்னை எப்படி அழைச்சாரோ அந்த இடத்துக்கு இயேசு இருக்கிறார், ராஜாக்களும் ஆசாரியருமாய். இப்ப இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே என்ன சொல்லிட்டாங்க? யூதருக்கு ராஜா. அதே நேரத்தில் ஆசாரியத்துவமும் அவர்கிட்ட இருக்கிறது. அவரை பார்த்து சொல்றாங்க தீர்க்கதரிசி, அவரை பார்த்து சொல்றாங்க யோவான் ஸ்நானகன், போதகரே. அப்ப ஆசாரியத்துவமும் இருக்கு. அதே நேரத்தில் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? ராஜ்யவரம் ஆசாரியத்துவம் சேர்ந்து இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துவத்தை விட ஆசாரியத்துவத்தில் அந்த காரியங்களில் ஈடுபட்டு இருக்கும் போது ராஜ்யத்துவத்தை விடாம இருக்கிறார். அந்த ஆளுகை இருக்கு. சாத்தானை ஜெயிக்கிறாரு, காற்றையும் கடலையும் அதற்றாரு. அப்ப அதை ஆளுகிறார்னு அர்த்தம். காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படுகிறது, மரணம் அவருக்கு கீழ்ப்படுகிறது. இந்த ஆளுகை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்பதுதான் இப்ப கேள்வி. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எத்தனை தோல்வி, கிறிஸ்தவர்களுக்கு எத்தனை விதமான நஷ்டம், எத்தனையோ விஷயங்கள்ல பயம். இன்னும் யோசிச்சு பாருங்க. இயேசு மரணத்தை ஜெயிச்சிட்டார். இயேசு கிறிஸ்து பிசாசின் மேல் அதிகாரம் கொண்டார். சாத்தானின் தலை நசுக்கப்பட்டது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வியாதிகள் சுகமாகிறது தெரியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தரித்திரருக்கு ஆசீர்வாதம் வருது தெரியும். எல்லாம் இருக்கு. ஆனால் இது எதுவும் உங்களுக்கும் எனக்கும் அப்ளை ஆகுதா? உங்களாலையும் என்னாலையும் அதை ஆளுகை செய்ய முடியுதா? இப்ப பாருங்க, சில நேரங்கள்ல ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன பண்றோம்? ஒரு மீட்டிங் வைக்கும் போது திடீர்னு ஒரு மழை வருது, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, மேகம் மூடிட்டு இருக்கு. இப்ப நாம இதை ரெண்டு விதமா ஹேண்டில் பண்றோம். ஒரு விதமா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? நாம எல்லாம் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோம், மழை வராதபடிக்கு கர்த்தரை தடுக்கும்படி, இந்த மீட்டிங் நடக்கும் போது மழை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம ஜெபம் பண்ணுவோம். இது ஒன்னு இருக்கு. இன்னொன்னு இருக்கு, அந்த மழை வராதபடிக்கு மேகத்துக்கு கட்டளை கொடுக்க முடியும். இந்த ரெண்டும் இருக்கு. என்ன செய்யலாம்? ரெண்டும் இருக்கு. இப்ப நீங்களும் நானும் ராஜாக்களா இருக்கிறபடினால கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆர்டரை கொடுத்திருக்கிறார், ஆளுகை கொடுத்திருக்கிறார். இந்த ஆளுகை நமக்கு இருக்குதா? அதுதான் கேள்வி. ஆளுகை இருக்கா? ஆளுகையினுடைய முதல்ல ஆளுகை இருக்குன்னா உங்களுக்கு அந்த எண்ணம் வரணும். ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? அந்த எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வந்தா தானே ஆளுகை வரும். யோசிச்சு பாருங்க, தாவீது ஆடு மேய்க்கிறவரா இருக்கிறாரு, கோலியாத்துக்கிட்ட ஜெயிக்கிற அளவுக்கு அவருக்கு விசுவாசம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு அவருக்கு என்ன இல்லை? எனக்கு பழக்கம் இல்லாதபடியினாலே. என்ன இருக்குது? பழக்கம் இல்லாதபடியினாலே. சரி, ஓகே, பழக்கம் இல்லை. இப்ப தாவீது எல்லா சண்டைக்கும் கவட்டக்கல்ல எடுத்துக்கிட்டு போனாரா, இல்ல அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பட்டயத்தை எடுத்துட்டு போனாரா? அடுத்து வந்த சண்டைகள்லாம் அவன் யுத்த புருஷன், அவன் நிறைய சண்டை போட்டிருக்கிறான்.
போன இடத்துக்கெல்லாம் தாவீது என்ன பண்ணணும்? எல்லாருக்கிட்டையும் கவட்டக்கல்லை கொடுங்க, எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கவட்டக்கல்லை கையில் எடுத்துக்கோங்க, போற இடத்துல அடிக்க சொல்லி கொடுக்குறேன், அடி கல்லை விட்டு அடிங்க அப்படி சொல்லி கொடுத்தாரா? இவர் என்ன செய்யறாரு? எனக்கு ஆரம்பத்தில் பழக்கம் இல்லை, ஆனால் நான் ராஜாவாக மாறுகிறேன், அந்த வஸ்திரத்தை தரித்துக் கொள்வதற்கு தயாராகிறேன், கத்தி சண்டை போடுறதுக்கு நான் ரெடி ஆகிறேன், ஐ வில் பிராக்டிஸ், அந்த ராஜாவாக நான் மாறுகிறேன். நீங்களும் நானும் பாவத்திலிருந்து வந்தபோது பாவம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்ததுனால அந்த பாவத்தை குறித்த பயம் இருப்பது இயல்பு. அது உள்ள நம்ம இருந்திருக்கிறோம். வியாதியை பற்றின பயம் இருப்பது இயல்பு, பிசாசை குறித்த பயம் இருப்பது இயல்பு. ஏன்னா பயம் என்பது ஆதாம் பாவம் செஞ்ச முதல்ல வந்துச்சு, ஃபர்ஸ்ட் வந்தது. ஆனால் எப்ப நீங்க இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு ராஜாவுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டு ஆசாரியத்துவத்துக்கும் ராஜ்யத்துவத்துக்கும் உரியவர்களாய் மாறிட்டீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள அந்த அத்தாரிட்டி வரணும், அந்த ஆளுகையுடைய எண்ணம் வரணும். ஃபர்ஸ்ட் நான் இப்பொழுது ராஜா, கர்த்தர் என்ன வாக்கியிருக்கிறார். இந்த ராஜ்யபாரத்தை ஒரு குரூப் தப்பா பிரசங்கம் பண்ணிட்டு, இப்ப அதுதான் இப்ப பிரச்சனை. அது எப்படி பிரசங்கம்? கிங்டம் மென்டாலிட்டி அப்படிம்பாங்க. கிங்டம் மென்டாலிட்டி, கிங்டம் மென்டாலிட்டி என்ன? உங்களுக்குள்ள நீங்க ராஜா என்கிற எண்ணம் இருக்கணும். ஆனால் இயேசு வெளியே என்னவாக இருந்தார்? இயேசு அரண்மனைக்கு போனாரா? குதிரை மேல ஏறினாரா? ராஜ உபச்சாரம் கேட்டாரா? ராஜ வஸ்திரம் கேட்டாரா? எல்லாரும் எனக்கு கால அமுக்கி விடணும், சுத்தி நின்று எல்லாரும் சாமரம் வீசணும்னாரா? இல்ல, நான் தங்கி இருக்கிற இடத்தை பாருங்கள், வனாந்தரத்தில் தங்கி இருக்கிறார். மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை, அப்படித்தானே இருக்குது. அவர் என்ன செய்யறார்? பசி உண்டாயிற்று. எல்லாம் நார்மல், எல்லாம் நார்மல், உலக பிரகாரமாய் ஆசாரித்துவம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? ராஜ்யபாரம். ஐ ஆம் த கிங். அதனாலதான் பிலாத்து கேட்கிறான், நீர் யூதருக்கு ராஜாவா? இயேசு சொன்னாரு, நீ சொல்லுகிறபடிதான். எனக்கு ரொம்ப ஒரு வேத பண்டிதர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நீங்க வாசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் ராஜா மாதிரியே இருக்கும். ஆனால் அவர் வெளியே ஆசாரியன் தான், அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. பிரதான ஆசாரியன் வேலையை செய்யறாரு. நமக்கோ மகா பிரதான ஆசாரியன் உண்டு. வசனம் சொல்லுது, ஆசாரித்துவ வேலையை தான் செய்யறாரு. பலியான செம்மறி அந்த வேலையை அவர் செய்யறாரு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள அவர்கிட்ட என்ன வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும்? அந்த அத்தாரிட்டி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். மலை பிரசங்கம் இருக்குல்ல, மலை பிரசங்கம் மத்திய நாள்ல இருக்குல்ல, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. மலை பிரசங்கத்துல இயேசு போய் வசனம் சொல்லும், மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தார், சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 2வது 3வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதான் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளுபடி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து நல்லா கவனிங்க. இன்றைய நாள் வரைக்கும் பிரசங்கம் பண்ணுகிறவங்க அத்தனை பேரும் நின்றுதான் பிரசங்கம் பண்ணுவாங்க. பிரீச்சர்ஸ் அத்தனை பேர் என்ன செய்வாங்க? முடியல, உட முடியலன்னு உட்காந்து பிரசங்கம் பண்ண, அது வேற. ஆனா பிரீச்சர் அப்படிங்கிறவர் நின்றுதான் பிரசங்கம் பண்ணுவாரு. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உட்காந்து பிரசங்கம் பண்ணுவார். யார் தெரியுமா? ராஜா மட்டும்தான் உட்காந்து பேசுவாரு, மற்றவங்க நின்று கேட்பாங்க. இயேசு கிறிஸ்துவை எடுத்து பாருங்க, மலை பிரசங்கத்துல பாருங்க, உட்கார்ந்து, படகின் மேல் உட்கார்ந்து. ஏன்னா அவர் கட்டளை கொடுக்க போறார். உங்களுக்கு இப்படி சொல்லப்பட்டது, பூர்வத்தாருக்கு இப்படி உரைக்கப்பட்டது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது பிரசங்கம் அல்ல, கட்டளை, அத்தாரிட்டி வெளிப்படுது. அவருடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்லையும் வெளிப்படுவது. அப்படி ஒரு ஆசாரியத்துவத்தை, ராஜ்யபாரத்தை தான் கர்த்தர் உங்ககிட்ட எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். எதன் மேல? மனுஷன் மேல இல்ல. அதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிடிக்க வந்த ரோம சேவர்கள் மேல அவர் என்ன சொல்றாரு? அடி நொறுக்கிடுவேன் அப்படியா சொன்னாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து என்ன கொடுத்துட்டார்? இப்ப எல்லாவற்றையும் கொடுத்தார். டோட்டல் அத்தாரிட்டி. வானம், பூமி, சமுத்திரம் எல்லாத்தோட அத்தாரிட்டி இப்ப யார் கையில இருக்கு? the hands of God. இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்கிறது. அறிந்து, அடுத்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவும். இதுதான் ஆசாரித்துவம். எனக்குள்ள எல்லா அத்தாரிட்டியும் இருக்கு. ஆனா இந்த அத்தாரிட்டி மனுஷன் மேல் செலுத்துவதற்கு அல்ல. இந்த அத்தாரிட்டி வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் மேல் செலுத்துவதற்கு.
இந்த அத்தாரிட்டியை நான் இருளின் மேல் செலுத்துவதற்கு, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் அப்படியே ஆயிற்று. வெளிச்சம் உண்டாகணும், ஆகணும். இந்த அத்தாரிட்டியை நீ யூஸ் பண்றது தான் ராஜ்யத்துவம். இன்னைக்கு வியாதியை பார்த்தா நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க பிசாசை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். பிசாசை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். எப்படி ஆகிலும் போ, அவங்ககிட்ட ரெக்வெஸ்ட், எப்படி ஆகிலும் போ. ஒரு அத்தாரிட்டி உங்களுக்குள்ள வரணும். அதுதான் வசனம் சொல்லுது, ஆசாரியத்துவம் ராஜ்யபாரமும். அப்ப இந்த ராஜ்யபாரம் உங்களுக்குள்ள கிரியை செய்தா, இயேசு கிறிஸ்து போய் காற்றும் கடலும் புயல் வீசின உடனே சீஷர்கள்ட்ட ஒரு 10 நிமிஷம் இருங்கப்பா, ஜெபம் பண்ணிட்டு வரேன் சொன்னாரா? ஜெபம் பண்ணிட்டு வரேன், வந்துட்டு இப்ப நான் ரெடியா இருக்கிறேன்பா, காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு சொன்னாரா? எழுந்திருச்சாரு. வசனம் சொல்லுது, இறையாதே அமைதலாயிரு. அதுக்கு பேர் தான் அத்தாரிட்டி. இப்போ இந்த அத்தாரிட்டியை யூஸ் பண்றதுக்கு நீங்க சரியா புரிஞ்சுக்கோங்க நல்லா. இது ஆல்ரெடி உங்க கையில இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. அது எதுக்கு இல்ல? உலக பிரகாரமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்ல. சரி, இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இயேசுக்கு டாக்ஸ் கட்ட பணம் இல்ல, அத்தாரிட்டி இருக்கு. ரோம கவர்மெண்ட்டை விட பெரிய கிங் இவரு, கட்ட முடியாது என்று சொன்னாரா? இல்ல, எல்லா துரைத்தனத்துக்கும் கீழ்ப்படியும். ஓகே, சரி பேதுரு, இப்ப நீ ஒண்ணு செய்ய, வானத்துல இருந்து காசா கொட்டும் எடுத்துக்கிட்டு போ சொன்னாரா? அவர் அதை சொல்லவே இல்லை. அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன், நம்மை மாதிரி அவருக்கு பசி இருக்கு, தூக்கம் இருக்கு. அதை எதன் மேலேயும் தன் அத்தாரிட்டி அவர் செலுத்தல. அவர் எது மேல செலுத்துறாரு தெரியுமா? தன் மாம்சத்தின் மேலே. அதை ஜீவனை கொடுக்கவும் உயிரோடு கூட எடுக்கவும் எனக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய மாம்சத்தை பாவத்தின் மேல அத்தாரிட்டி இருக்கா? உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இருக்கு, அத்தாரிட்டி இருக்கா? நீங்கள் அதை செய்யக்கூடியவர்களா இருக்கிறீர்களா? அது உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அதை மேற்கொள்ற அந்த ஆண்டு கொள்ளுங்கள். இது ஒரு படி மேல போய் என்ன ஆயிடுது தெரியுமா? நீ பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, அத்தாரிட்டி அங்க இருக்கு. இல்லைங்க, பலகீனம் இருக்கு வேற. நான் துணிகரமா பாவம் செஞ்சுக்கிட்டு அத்தாரிட்டியோட இருப்பேன்னா நீங்க மோசமான ராஜாவா மாறிடுவீங்க. ராஜாலே எத்தனை ராஜா இருக்கிறான்? 2 ராஜா இருக்கிறாங்க. ஒன்று தாவீது மாதிரி உள்ள ராஜா இருக்கிறாங்க, இன்னொன்று சாலமோன் மாதிரி ஒரு ராஜா இருக்கிறாங்க, எசேக்கியா மாதிரி ஒரு ராஜா இருக்கிறாங்க, மனாசே மாதிரி ஒரு ராஜா இருக்கிறாங்க. நீங்க எந்த ராஜாங்கிறது, எந்த அத்தாரிட்டிங்கிறது இருக்கு? நான் பாவம் செய்வேன் துணிகரமா, எல்லாம் செஞ்சுப்பேன், ஆனா காட்ஸ் அத்தாரிட்டி என் கையில இருக்கு, நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, அத்தாரிட்டியை தப்பா நீ யூஸ் பண்ற. ஆனா யூஸ் பண்ண முடியும், ஆனா எப்படி யூஸ் பண்ற? தப்பா யூஸ் பண்ற. அப்ப இது எப்படி நான் யூஸ் பண்ணணும்? நீ உள்ள இயேசுவா மாறி இருந்தாதான் அந்த அத்தாரிட்டியை யூஸ் பண்றதான காரியத்தை உனக்கு கர்த்தர் சொல்லி கொடுப்பார். அக்கினியை இறக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா அழிக்கிறதுக்கு அல்ல. எனக்கு இருக்கிற அக்கினி இறங்கும். எப்ப இறங்க தெரியுமா? எழுப்புதலை உண்டாக்குவதற்கு. எனக்குள்ள உள்ள அத்தாரிட்டியை நான் எதுக்கு யூஸ் பண்றேங்கிறதா இங்க விஷயமே. எனக்குள்ள ஆளுகை இருக்கு, கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க என்ன நடந்துச்சு? அவங்கிட்ட முழு ஆளுகை இருக்கு, ஆண்டு கொள்ளுங்கள் இருக்கு. ஆனால் ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே 1:28 கர்த்தர் சொல்றார், சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? மீறுதலினாலே அந்த அத்தாரிட்டி அவனை விட்டு போயிருச்சு, மரணம் ஆட்கொண்டு விட்டது. இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை இப்ப என்ன தெரியுமா? நம்ம கிட்ட ஆண்டவர் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறாரு, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஆனால் மரணம் உங்களை ஆட்கொள்ளுகிறதா? கர்த்தர் உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறார். இப்ப புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறார், ஆளுகை செய்யும்படி வச்சிருக்கிறார். இதை நீங்கள் 2 செய்யலாம். இந்த ஆளுகையை தப்பா யூஸ் பண்ணலாம், தப்பா யூஸ் பண்ணலாம். இல்லையா, இந்த ஆளுகையை இழக்கலாம். இப்ப ஆளுகை இல்ல, மரணம் ஆட்கொண்டு விட்டது. இப்ப இயேசு என்ன சொல்றாரு? இந்த ஆளுகையை நான் திருப்பி பெற்றுட்டேன். இழந்து போனவங்களை ரட்சிக்கவும் மீட்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். மீட் எடுத்துட்டார். திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், வின் பண்ணிட்டார். இப்ப வின் பண்ணதை நமக்கிட்டையும் கொடுத்துட்டார், ராஜாக்களும் ஆசாரியருமாய். இப்போ அதை எப்படி கரெக்டா யூஸ் பண்றது, எங்க யூஸ் பண்றது, எது மேல யூஸ் பண்றது அப்படிங்கறதா முக்கியம். இப்போ ஒரு அரசாங்கம் இருக்கு, அந்த அரசாங்கம் தங்களுடைய நல்ல திட்டங்களை ஏழைகளுக்கு போட்டு ஏழைகளை பாதுகாக்கிறதா இருந்தால் அதே ஆளுகை கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அதே அரசாங்கம் தான் இஷ்டப்படி சர்வாதிகாரமா அரசாண்டு ஹிட்லர் மாதிரி எல்லாரையும் கொலை பண்ணுச்சுன்னா அந்த அதிகாரம் தப்பா போச்சுன்னு அர்த்தம். 2 பேருக்குமே அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இப்ப அந்த அதிகாரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? இப்போ ஆதாமுடைய மீறுதலினாலே தப்பா போயிடுச்சு ஆளுகை. அந்த ஆளுகை எது ஆளுகைக்கு வந்துருச்சு? மரணம் வந்துருச்சு, மீறுதல் வந்துருச்சு, பாவம் வந்துருச்சு. இப்போ இதோடைய தான் ஆளுகை இருந்துச்சு.
ராங் கிங்டம், தப்பான ராஜ்யபாரம். இப்ப ஆண்டவர் மாத்திட்டார், ஜெயிச்சிட்டார், நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. நாம எப்படி ஆளுகை செய்கிறோம்? இப்ப எனக்குள்ள இருக்கிற அத்தாரிட்டி அப்படிப்பட்டது. இயேசு என்னை ஆட்கொண்டு இருக்கிறார். அவர் உலகத்தை ஜெயித்தவர். நான் அவருக்குள் உட்கார்ந்து இருக்கிறேன். என் மேல ஒரு லைட் இருக்கு, இதுக்கு பேர் தான் அதிகாரம், அத்தாரிட்டி. எனக்கு முன்னாடி எல்லாத்தையும் அது கிரீன் சிக்னலாக மாத்தும். எந்த கதவும் அடைக்கப்படாது. திறந்த வாசலை கட்டளையிட்டு இருக்கிறார். நான் முடிவு பரியந்தம் ஜெயிக்கிறவனாய் போய்கொண்டே இருப்பேன். 10 லட்ச ரூபா காரு, 20 லட்ச ரூபா காரு, 1 கோடி ரூபாய் வீடு, இது தான் கேட்டுக்கிட்டு இருக்க. நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அப்ப எங்கிட்ட கேட்கறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. என்ன கேட்கணும்னு ஒரு தகுதி இருக்கு. ஒரு மியூசிக் டைரக்டர் நின்றுட்டு இருந்தாரு, இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்கும் போது ஒருத்தர் ஒரு சில்லி கொஸ்டின் கேட்கிறான். நான் கத்துக்கிட்டேன் ஆக்சுவலா. அத ஒரு சில்லி கொஸ்டின் கேட்கிறான். கேட்ட உடனே அவர் சொன்னாரு, யாருகிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு உனக்கு தெரியுதான்னு. ஒரு மனுஷங்கிட்ட கேட்கணும்னா அந்த கேள்விக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். இந்த மனுஷங்கிட்ட இந்த கேள்வி தான் கேட்கணும், ஏன்னா அந்த மனுஷனுக்கும் கேள்விக்கும் என்ன இருக்குது, சம்பந்தம் இருக்கு. இட்ஸ் a வேல்யூ கொஸ்டின். அதே மாதிரி தான் உனக்குள்ள உள்ள அத்தாரிட்டிக்கு ஒரு வேல்யூ இருக்கிறது. அது எது தெரியுமா? வானத்தையும் பூமியும் வென்றுவிட்ட அத்தாரிட்டி. உனக்கு முன்பாக கர்த்தர் அதை எல்லாவற்றையும் ஜெயிச்சு வச்சிருக்கிறாரு. நீ அதை பார்த்து ஓடக்கூடாது, நீ அதை பார்த்து ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடாது. யூ வாண்ட் டு கமெண்ட். நீ அதை ஜெயிக்கணும். இயேசு கிறிஸ்து கிராமத்துக்கிட்ட போய் பிசாசு கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணல, அவனை போய் அதட்டல. அங்க போன உடனே அவன் சொல்றான், என்னை வேதனைப்படுத்தவா வந்தீர். அத்தாரிட்டினா இதுதான் அத்தாரிட்டி. இதுக்கு பேர் தான் அத்தாரிட்டி. கேத்ரின் குல்மன் ஒரு ஊழியக்காரமா இருந்தாங்க. ஒரு தடவை பயங்கர கூட்டம், பயங்கர கூட்டம். இப்ப அந்த அம்மாவை என்ன செய்யறாங்கன்னா, இந்த வழியா கூட்டிட்டு போக முடியாது, ஜனம் நிறுக்குறாங்க அவங்கள பார்க்கணும்னு. அது ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வந்து நடக்குது மீட்டிங். முடிச்ச உடனே என்ன பண்றாங்க, அந்த ஹோட்டலோட பின்வாசல் வழியா கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது அந்த கிச்சன் ஏரியா இருக்கும்ல, அது வழியா கூட்டிட்டு போறாங்க. அந்த அம்மா கிச்சனுக்குள்ள நுழையிறாங்க. அந்த கிச்சனுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருந்த அந்த பிசாசெல்லாம் பொத்து பொத்துன்னு விழுது. அந்த அம்மா துரத்தவே வரல, அந்த அம்மா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா இங்கிருந்து தப்பிச்சு கார் ஏறலான்னு ஓடுறாங்க. அங்கிருந்த பிசாசெல்லாம் இந்த அம்மா தங்களை துரத்துறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு பொத்து பொத்துன்னு விழுந்துச்சு. இது இருக்கு ஹிஸ்டரியில. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு இடத்துக்கு ஊழியத்தை முடிச்சுட்டு ஏர்போர்ட்ல போய் நிக்கிறாரு. பிளைட் ஏற போறாரு. போகும்போது திரும்பி பார்த்து தூரத்தில் இருந்தவங்களுக்கு, வழி அனுப்ப வந்தவங்களுக்கு கை காட்டுறாரு. கை இப்படி காட்டுறாரு. காட்டின உடனே அந்த ஏரியால இருந்த அவர் கூட நின்றுட்டு இருந்த அங்க இருந்தவங்கள 4-5 பிசாசு விழுந்துருச்சு. என்னன்னு கேட்டா, பிசாசு இவரை விரட்டுறாருன்னு நினைச்சுக்கிச்சு. இதுதான் அத்தாரிட்டி. நீ விரட்டணுன்ற அவசியமே இல்லை. உனக்குள்ள இருக்கிற அதிகாரத்துக்கு நீ கரெக்டா இருந்தினா அந்த அதிகாரம் உனக்குள்ள இருந்து கிரியை செய்யும். தமிழ்நாட்டில் ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு. அவர் வீட்டில் புறப்படுவாராம், பைக்ல, புல்லட்ல. அப்பெல்லாம் கார் இல்ல, புல்லட்ல புறப்படுவாராம். கிரவுண்ட்ல நடக்குமா மீட்டிங். புல்லட்டை ஸ்டார்ட் பண்ண உடனே கிரவுண்ட்ல இருக்க பிசா சொல்லுமா, ஐயோ அவன் கிளம்பிட்டான், வீட்டில் புறப்படுங்க, ஓடுங்க ஓடுங்கம்மா. இதுதான் அத்தாரிட்டி. உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஆண்டு கொள்ளுங்கள் ஆளுகை என்பது அப்பேற்பட்டது. வியாதியை பார்த்தவன உனக்கு பயம் வரக்கூடாது, வியாதியை பார்த்தவன உனக்கு கோபம் வரணும். எப்படி என் சகோதரனை நீ பிடித்திருக்கலாம், இயேசுவின் நாமத்தில் வெளியே போ அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்தா அந்த அத்தாரிட்டி நமக்குள்ள இருந்து கிரியை செய்யும் போது வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள். இன்னைக்கு நாம இன்னும் அத்தாரிட்டியை யூஸ் பண்ணாம இருக்கோம். ஆகாப்புக்கும் தாவீதுக்கும் என்ன வித்தியாசம்? இவங்களை ஆடுகளை போல பார்த்தான், அவன் திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்டான். அவங்க கிட்ட இருந்து அத்தாரிட்டி என்பது பாதுகாப்பதற்கு, அத்தாரிட்டி என்பது திருடுவதற்கு அல்ல. அப்ப இந்த காரியத்தை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு. இந்த அத்தாரிட்டி போயிடுச்சாமா? என்ன ஆயிடுச்சு? இந்த அத்தாரிட்டி போயிடுச்சு. மரணம் ஆட்கொண்டு இருக்க, பாவம் மீறுதல் ஆட்கொண்டு இருக்க, ஆளுகை மாறிடுச்சு. ஜீவன் உள்ளவருடைய ஆளுகை மரணம் உள்ளவருடைய ஆளுகை மாறிடுச்சு. இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த ஆளுகை இருக்கா? கர்த்தர் அதை வச்சிருக்கிறாரா? இன்னிலிருந்து உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஒன்று வரணும். நான் இயேசு கிறிஸ்துவினுடையதான நாமத்தினாலே அவருடைய பிள்ளையாகவும் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட அந்த ஆர்டர் இருக்கணும். எம்என்சி கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது மெயில் அனுப்பிச்சு விட்ருவாங்க ஆர்டரை. அந்த வாசலில் இருக்கிறவனுக்கு தெரியாது உங்களை பற்றி. என்ன தெரியாது? தெரியாது. உள்ளே போகும்போது நில்லுங்க சார் அப்படிம்பா. ஆட்டோமேட்டிக்காக அந்த காப்பி உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? உங்களை போங்க சார். அடுத்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொண்டு போக மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டுருவாங்க?
கழுத்துல ஒரு டேகு, அதை போட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை அவன் என்ன பண்ண போறான், உள்ள விட போறான். ஆனா அதுவே அந்த கம்பெனி ஓனரா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு டேக் தேவையில்லை, அப்பாயின்மெண்ட் தேவையில்லை. உங்க கார் வந்து நின்னாலே போதும், அதே ஆள் டோரை திறப்பாரு. நீங்க இப்போ மூணுமே நீங்க அந்த ஆபீஸ்க்குரியவங்க தான். உங்களுக்கு அந்த ஆபீஸ்க்குள்ள நுழையறதுக்கு 3 விதமான வழி இருக்கு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில வச்சுட்டு உள்ள விடுங்க சார், நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன், அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கேன், விடுவாங்க. இல்லையா சார் நான் இங்க வேலை பார்க்குறேன், கார்டை பாருங்க, உங்ககிட்ட பழக்கமாயிரும், சரி வந்து போவாங்க. இன்னொன்று இருக்கு, அதுதான் அத்தாரிட்டி. நீங்கள் இறங்கும் போதே கதவு தானா திறக்கும், அவன் திறந்து நிற்பான், சல்யூட் அடிப்பான், உள்ள போங்கன்னு சொல்லுவாரு. இதுதான் ராஜாவின் பிள்ளைகள் உங்களுக்கும் எனக்கும் நடக்கணும். கர்த்தர் அதை உருவாக்கி இருக்கிறார். ஒரு வியாதியஸ்தனை கூப்பிட்டு நிக்க வைக்கும் போது, ஒரு பிசாசை கூப்பிட்டு நிக்க வைக்கும் போது நமக்குள்ள என்ன தோணணும் தெரியுமா? I am the son and daughter of the king. நான் ராஜாவுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். உலகத்தை ஜெயித்தவர் எனக்குள்ள இருக்கிறார், பிசாசின் அதிகாரத்தை ஜெயித்தவர் எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள் மட்டுமல்ல, எனக்கு அந்த அத்தாரிட்டியை கையிலே கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா.